இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையை நேசிப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் பழைய தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என் வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்களை காப்பதற்காக செய்யப்படுற சேனல் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. என் வீடியோக்கு முன்னாடி விளம்பரங்கள் ஒன்றா அதையும் பாருங்கள். விளம்பர ஆதரவு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல் அரிப்பு சம்மந்தப்பட்டது. அதுக்கு நான் நிறைய மருத்துவ குறிப்புகள் போட்டிருக்கேன் என் சேனலில். இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது ஒரு சமையல் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஏற்கனவே நான் அந்த குப்பைமணி இலை பற்றி போட்டிருக்கேன், துளசி பற்றி போட்டிருக்கேன், தேங்காய் எண்ணெயில் எதனாலும் ஊற வச்சு தேய்ச்சா அது மாதிரி நிறைய போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக பண்ணுறது. இன்டர்னல் உணவு மூலமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான். தோரம் பருப்பை ஓப்பனில் வச்சு நீங்கள் வேக வைக்கணும். அதாவது குக்கர்லேயும் பண்ணக்கூடாது, மூடி போட்டு அடுப்புலையும் பண்ணக்கூடாது. கேஸாக இருந்தாலும் சரி, விறகாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணி வச்சு அந்த பருப்பை வேக வைக்கணும். அப்போது அந்த பருப்பு பார்த்திங்கன்னா குக்கர் மாதிரி குழவா வராது, ஒரு மாதிரி பூ போல் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அந்த வேக டைமில் நீங்கள் அத்தி காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அந்த மாதிரி பூ மாதிரி பிரிய டைமில் அந்த அத்தி காயை போட்டுடணும். ஒரு உதாரணமாக ஒரு 100 கிராம் அப்படின்னா ஒரு 2 அத்திக்காய் போடலாம். அந்த மாதிரி தண்ணீர் நீங்கள் ஓரளவுக்கு ரொம்ப லூஸாக விட்டுறக்கூடாது, ரொம்ப திக்காக விட்டுறக்கூடாது. நீங்கள் ஓப்பன் பண்ணி சமைக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும், குக்கர் மாதிரி அளவு தெரியாமல் போயிடாது. அதனால் சரியான தண்ணி வச்சுங்க, ஓப்பன் பண்ணி வைங்க. ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ கிண்டி பாருங்கள், அடியில் எதுவும் பிடிக்குதான்னு பார்த்துங்க. அப்போ அத்திக்காயை போட்டு இதை நீங்கள் உப்பு போட்டு, மிளகு உப்பு 2ம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, வாரத்தில் 2 முறை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு அரிப்பு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்து மாத்திரைகள்னாலேயே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் பாதிப்பு தோல் அரிப்பு வந்துடுது. தலையில் ஆரம்பித்தா கால் வரைக்கும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேரை கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. உள்ள நல்ல செல்களே இல்லை, இருக்கிறது எல்லாமே கெட்ட செல்கள். கெட்ட செல்கள் வெளியில் போய் நல்ல செல்கள் உள்ளே வந்தால் தான் சரியான மெட்டபாலிசம். அப்போ அந்த பாதிப்பு இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனாலும் உணவுகளில் மற்ற உணவுகள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு சரி பண்ணுங்கள், மருந்து மாத்திரையெல்லாம் குறைச்சிக்குங்க. அதே நேரம் நான் சொன்ன இந்த விஷயம் வேறு பருப்பில் எதுவும் செஞ்சிடாதீங்க, பருப்பில் மட்டும் செய்யுங்க. பருப்பில் இந்த அத்திக்காயை போட்டு நீங்கள் சாப்பிடும்போது நல்ல சப்போர்ட் கிடைக்கும், உங்களுக்கு தோலும் நல்லா பாலிஷ் கிடைக்கும். அப்போ இந்த அரிப்பு கொஞ்சம் அடங்கும். அதற்கான ஒரு சின்ன விஷயந்தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்க பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.